அருமையானவளை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் வேர்ஷிப்புக்கு கூடாக, துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக கடந்து செல்ல சௌரி மீறி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். லண்டன் யூகேயிலிருந்து அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் மீதியானவற்றை வழிநடத்துவார். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோமா, வழி நடத்துங்க. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன் ஆமேன். God bless you, ஐயா. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை நிறைவா ஆசீர்வதிப்பாராக. உங்களை உங்கள் சந்ததியையும் உங்கள் கையிட்ட காரியங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் நிறைவா ஆசீர்வதிப்பாராக. நன்றி ஐயா. God bless you. Thank you. நல்லது நேர்களே, இந்த நேரத்திலும் நான் இணைந்திருக்கிறது யூகே தேசத்திலிருந்து மேரி ராஜேந்திரம் இணைந்திருக்கிறேன். ஆரம்ப ஜெபத்துக்குள்ளாக, துதி ஆராதனைக்குள்ளாக, வார்த்தை பகுதிகளுக்குள்ளாக, ஜெபங்களுக்குள்ளாக கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வாராக. கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வாழ்த்து வரவேற்கிறோம். எங்களோட இணைந்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இடைப்பெறுவார். உங்களுக்கு ஜெபிக்கலாம். உங்களுக்கும் அந்த ஜெபம் ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய அன்பு மேலானது, உடைய இரக்கம் மேலானது, தயவு மேலானது ஆண்டவரே. இரக்கமான கிருபையினாலும் முடி சூட்டுகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவராயிருக்கிறீர், நல்லவராயிருக்கிறீர், அக்கினி சமமாய் மேக சமமாய் எங்களை வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களோட ஒவ்வொரு காரியத்திலும் என் தேவன் தான் இருக்கிறியாய் ஆண்டவரே. சமானத்தை தந்து, ஆறுதலை தந்து, ஞானத்தை தந்து, பொறுமையை தந்து, எல்லா காரியத்திலும் ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஆண்டவரே நிமிடத்தோர் விசாரித்து எங்களை வழி நடத்துகிற தேவன் நீர் ஒருவரே தான் ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் அப்பா ஆண்டவரே. ஆவியானவரே, உம்முடைய கிருபையும் ஆண்டவரே அப்பா, உம்முடைய சத்தியம் எங்களை தாங்கி வழி நடத்துகிறது. அதை விட மேலான அன்பு எங்களை தாங்கி வழி நடத்துது. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எவ்வளவு பலவீனங்கள், சோர்வுகள், அசதிகள் இருந்தாலும் என் தேவனுடைய கிருபை ஆண்டவரே அப்பா எங்களை விட்டு விலகாதபடி எப்போதும் உங்களுக்கு அடைக்கலம் தந்து கோட்டையாய் அரணாய் ஆண்டவரே அப்பா எங்களை வழி நடத்துகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி எங்களை ஆர்ப்பரிக்க செய்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் தாமே ஆண்டவரே வானொலியில கேட்டுக்கொண்டு வானியலில் ஊழியம் செய்துட்டு போனவர்கள், ஊழியம் செய்ய வரப்போகிறவர்கள் ஐயா ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தினாலே தாங்கி வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறேன். இந்த சிலத்தில் எதிரெடுக்கப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் ஆமென்றும் ஆமென் என்று ஆவியானவரை நீர் பதில் தந்து வழி நடத்தும்படியாக தேவ கிருபைக்குள்ள நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். தேவ கிருபைக்குள்ள நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஐயா. உங்களோட கிருபை எப்போதும் உங்களோட இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய நம்ம சமூகத்தில எல்லாம் தாழ்த்துகிறேன். ஜெஸ்லியா குடும்பங்களை, சந்ததியையும் ஆண்டவரே அப்பா உம்முடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். இன்னும் அதிகமானவர்கள் ஊழியம் செய்யணும் ஆண்டவரே அப்பா. ஜெஸ்லியா விட அதிகமான ஊழியங்களை செய்து தேவனுடைய கூடாரத்துல வந்து ஆண்டவரை நடப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளையும், பேர பிள்ளைகளையும், குடும்பங்களையும் ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறேன். ஜெஸ்லியாவின் ரீதி அம்மாவை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நல்ல சுகபலத்தை கொடுத்து ஆண்டவரை இந்த ஊழியங்களை செய்ய ஆவியானவரே கர்த்தர் ஞானமாய் இவர்களை வழி நடத்தும்படியாக தேவ கிருபைக்குள்ளையும், தேவ பலத்துக்குள்ளையும், தேவ ஞானத்துக்குள்ளையும் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறேன் ஐயா. ஆவியானவரே நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. அவங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்களை கொண்டு இன்னும் ஆண்டவர் இதுல மேலானவைகளை காண்பா என்று எங்களை கொண்டு செய்யுங்க ஆண்டவரே. என் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கூட இந்த நேரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். சந்ததியா எடுத்து பயன்படுத்தும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். செபங்கட்டி நிக்கிறேன். ஜீவனுடைய நல்ல பிதாவே, அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதி ஆராதனைக்கு பாத்திரரே, துதி ஆராதனைக்கு பாத்திரரே, துதியில பிரியப்படுகிறவரே, துதிகளால் எங்களுக்கு இருக்கிற கட்டுகள் உங்களை உடைக்கிறவரே, எரிக்கோ போன்ற ஆண்டவரே கற்களை புரட்டி போடுகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. ஆவியானவரே, சர்வ வல்லவரே, உம்மை வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன் ஆண்டவரே. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, என் தேவ ஆவியானவருக்கே தேவனுடைய கிருபை எங்களுக்குள்ள இருக்கிறது ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள செய்கிறவரே, பரிசுத்த ஆவியினாலே எங்களை வழி நடத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே.
ஹalleluya ஹalleluya. நம்முடைய கிருபை 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 எங்களை தாங்கி கொண்டிருக்கிறதே அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம். சோத்திரம் சோத்திரம், கோடான கோடி சோத்திரம், கோடான கோடி சோத்திரம். ஹalleluya ஹalleluya. நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. திருக்கரத்தில் எங்களை மூடி மறைத்து இருக்கிறவரே அப்பா, உம்முடைய ரத்தத்தின் வல்லமையினால் எங்களை நடத்துகிறவரே, உம்முடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி அனுதினம் சுத்திகரிக்கிறவரே, உம்முடைய ரத்தத்திலே நீதிமானாக்கினவரே, உம்முடைய ரத்தத்தினால் எங்களை ஆண்டவரே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைய செய்கிறவரே, உம்முடைய ரத்தத்தினால எங்களை ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறவரே, உம்முடைய ரத்தத்தினால ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நடத்துகிறவரே, உம்முடைய ரத்தத்தினாலே மூடிக்கொள்ளுகிறவரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தூய ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya. பரிசுத்த தேவனை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, வானத்தை பூமி உண்டாக்குனவரே, இருளை பிடிச்சது உண்டாக்குனவரே, எங்களை ரட்சிப்பை தந்தவரே, ஆண்டவரே எங்களை நீதிமானாய் மாற்றினவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீதிமான் விரும்புகிற காரியத்தை கொடுக்கிறவரே, நீதிமானை பலிய போல செழிப்பாக்கி வளர செய்கிறவரே, கேதுரு மரங்களை போல ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறவரே அப்பா, துதிக்கிறோம், சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன் துதிக்கிறேன். எங்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக எங்களை உயர்த்துகிறவரே, எங்கள் தலை நிமிந்து நடக்க செய்கிற கேடமா இருக்கிறவரே, ஆவியானவரே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நல்லவர் நல்லவர் நல்லவர், நேற்று இனிமேல் மாறாதவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனையா துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக வெங்கல சர்ப்பமானவரே துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், உமை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஐயா. ஜீவன் உள்ளவரே, ஜீவன் உள்ளவரே, இரக்கம் உள்ளவரே அப்பா, உமக்கு நன்றி 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 அப்பா. உமை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறப்பா, துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், சோத்தரிக்கிறேன். கிருப 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 கிருப, மாறாத கிருப, மாறாத கிருப. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உன்னத தேவனே ஆண்டவரே, மக்கு நன்றி செலுத்துகிறோம். உன்னத தேவன் என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என்னுள்ளம் மேங்குதையா. உன்னத தேவனே, என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என்னுள்ளம் மேங்குதையா. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, உம்முக சாயலாய் உருமாற்றும் தெய்வமே, உம்முக சாயலாய் உருமாற்றும் தெய்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும், பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும், துதித்து மகிழனும் தூயோனாய் வாழனும், துதித்து மகிழனும் தூயோனாய் வாழனும். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே, என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட
என்னுள்ளம் மேங்குதையா. கொடியாக படரணும் உந்தன் நேசமே, கொடியாக படரணும் உந்தன் நேசமே, மடி மீது தவளணும் மழலை குழந்தை நான், மடி மீது தவளனும் மழலை குழந்தை நான். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உம்மன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளேன், உம்மன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளேன், உமக்காக மாறிட உலகை மறக்கின்றேன், உமக்காக மாறிட உலகை மறக்கின்றேன். உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என்னுள்ளம் மேங்குதையா. ஐயாவும் நிழலிலே ஆனந்த பரவசம், ஐயாவும் நிழலிலே ஆனந்த பரவசம், அளவிடா பேரின்பம் ஆரோக்கியம் அதிசயம், அளவிடா பேரின்பம் ஆரோக்கியம் அதிசயம். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. ஏசப்பா, ஒவ்வொரு மாலை தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் இருதயங்களும் உமக்காக இரவெல்லாம் பகலெல்லாம் துடிக்கிற இருதயத்தை தாங்க, அந்த ஆத்துமா தாகத்தை தாங்க, அந்த ஆத்துமா நேசரை நினைக்கிற கிருபையை தாங்க, அந்த ஆத்துமா நேசரோடு உறவாடுகிற சிந்தை எங்களுக்குள்ள தாங்க. இரவும் பகலும் இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என்னுள்ளம் மேங்குதையா. ஆவியானவரே, உம்மோடு இணைந்திருக்கணும் நாங்க போதும் ஐயா. உம்முடைய ஆண்டவரை மரமான கொடியில ஆண்டவரை கொடியாய் நாங்க படர்ந்திருக்கிறோம். அது போதும் பேர்கள் அறாதபடி கருகி போகாதபடி ஆண்டவரே, ஆவியானவரே, நம்முடைய ஜீவத்தனில போதும் நாங்க படர்ந்து செழித்து ஆண்டவரை உமக்காக உம்மை சுற்றி இருக்கிறவர்களாய் நாங்க மாற வேணும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என்னுள்ளம் ஏங்குதையா. அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த தூய ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியானவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். என் அப்பா நீர் பெரியவர். அப்பா நீர் இரக்கத்தில் செல்வந்தர். நீர் இரக்கம் செய்கிறவர். பாவ மன்னிப்பை நிச்சயத்தை தந்தவர். பாவங்களை ஆண்டவரே முதுகுக்கு பின்னாக அறிந்தவர். அக்கிரமங்களை அறிந்தவர். தூய்மையாக்குகிறவர். பரிசுத்தராக்குகிறவர். தூயரே தூயரே அப்பா, நீர் தூயாவியானவரப்பா, தூயாவியானவரப்பா. உண்மை போல எங்களை மாற சொல்லி இருக்கிறீங்க. உங்களை போல நாங்க மாறணும். எங்களிடத்துல ஒன்றுமே இல்லாத இருக்கிறோம் ஆண்டவரே. ஒன்றுமே இல்லாத இடத்துல இருக்கிற போது நீர் எங்களை தூயாதி தூயவனாயிருந்து தூய வஸ்திரத்தினால் மூடுகிறவராயிருக்கிறீரப்பா. அப்பா, அம்மா துதிக்கிறோம் ஆண்டவரே. திரைகரையற்ற வாழ்க்கை எங்களை வாழ செய்கிறவனாயிருக்கிறீர் ஆண்டவர். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் முகர்ந்து மகிழுமையா. உகந்த காணிக்கையாய்
ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையாய் முகர்ந்து மகிழும் ஐயா. தகப்பனேயும் பீடத்தில் தகன பலியானேன். எலியாவை போல எலியா செப்பனிட்டார் பாவங்களை அறிக்கை செய்து பாகாலின் பேய்களின் ஆவிகள் எல்லாம் பலிப்படத்துல சொப்பனிட்டது போல எங்களையும் எங்களுக்கு கொடுக்கிற எல்லாவற்றையும் ஈசோப்னாலே கழுவி பலிப்படத்துல செப்பனிடுகிறோம். நீர் சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழும்படியாக எங்களை ஒப்பு கொண்டு நீர் சுகந்த வாசனை எங்களை நுகர்ந்து மகிழ்கிற அபிஷேகம் எங்கள் மேல இருக்கிறது. எங்கள் மேல் பிரியம் வைத்திருக்கிறீர். அந்த தேவ அன்பு, அந்த தேவ கிருபைக்காக எங்களை தாழ்த்துகிறோம். தகப்பனே உம்பீடத்தில் தகன பலியானேன் அக்கினி இறக்கி விடும் முற்றிலும் மெரித்து விடும் எங்களோட பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல் உமக்கு கீழ்ப்படியாமை உமை நேசிக்காத இருதயம் நேசிக்காத சிந்தை உமக்காக ஊழியம் செய்யாதபடி இருக்கிற எங்களை முரட்டாட்டத்தினாவி எல்லாவற்றையும் நம்முடைய அக்கினினாலே சுட்டறியும். உமக்கு பிரியமில்லாத ஒவ்வொரு காரியத்தையும் எங்களை விட்டு சுட்டறியும். எங்களை விட்டு சுட்டறியும் அப்பா. ஈசோபினாலே ரத்தமின் ஈசோபினாலே எங்களை கழுவுங்க, சுத்திகரிங்க. அக்கினி இறக்கி விடும் முற்றிலும் மெரித்து விடும் உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையாய் முகர்ந்து மகிழும் ஐயா. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கின்றேன். வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கின்றேன். மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையாய் முகர்ந்து மகிழும் ஐயா. கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தர் உம்மை பார்க்கணும். கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தர் உம்மை பார்க்கணும். காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் குரல் கேட்கணும். காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் குரல் கேட்கணும். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழும் ஐயா. ஆண்டவரே, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுகிற நீர் அந்த தகுதிப்படுத்துங்க அப்பா. நீங்க தகுதிப்படுத்துங்க எங்களை அந்த வண்ணமா என்னும் எங்களை பரிசுத்தத்தினாலே கழுவிக்கொள்ளுங்க. ரத்தத்தினாலே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. அந்த பரிசுத்தத்தினால எங்களை வழி நடத்துங்க, எங்களை மூடுங்க ஆண்டவரே. ஆவியானவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களை எல்லாம் அர்ப்பணிக்கிறோம் உடைய கிருபைக்குள்ள, தேவ கிருபைக்குள்ள, தேவ சமாதானத்துக்குள்ள ஆண்டவரே, நித்திய மகிழ்ச்சிக்குள்ள, ஆனந்தத்துக்குள்ள, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக எங்களை மகிழ செய்யும்படியாக ஆண்டவரே, எங்களோட கூடாரங்கள் பத்திரப்பட்டிருக்க, பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, நானும் என் வீட்டாரும் உண்மையை சேவிக்க, நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் இருக்க எங்களை எல்லாம் இன்னும் தகுதிப்படுங்க. நன்றி செலுத்துகிறேன். தூயாவியானவரே நன்றி செலுத்துகிறேன். தூயாவியானவரே நன்றி செலுத்துகிறேன். தூயாவியானவரே துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. விடா நன்றி உமக்கு தானே, இணையில்லாதேவன் உமக்கு தானே. விடா நன்றி உமக்கு தானே, இணையில்லாதேவன் உமக்கு தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும்
நன்றி ஐயா, நன்றி 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 இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா, தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா, நன்றி 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 இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா, நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா, நன்றி 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 நன்றி. நிரந்தரமாங்க உங்களுக்குள்ள வந்து நிரந்தரமா இருந்த நிம்மதியை தாங்கப்பா, சமாதானத்தை தாங்கப்பா, கடக்க முடியாத பாதையில எங்களை கடக்க செய்யுங்கப்பா ஆண்டவரை. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா, நன்றி 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 நன்றி. நீதி தேவனே நன்றி ஐயா, வேத்தி வேந்தனே நன்றி ஐயா, நீதி தேவனே நன்றி ஐயா, வேத்தி வேந்தனே நன்றி ஐயா, நன்றி 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 நன்றி. அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா, அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா, நன்றி 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 நன்றி. நீத்திய ராஜாவே நன்றி ஐயா, சத்திய தீபமே நன்றி ஐயா, நீத்திய ராஜாவே நன்றி ஐயா, சத்திய தீபமே நன்றி ஐயா, நன்றி அப்பா நன்றி, டடி நன்றி அப்பா நன்றி, டடி நன்றி, இடைவிடாதே நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே. மட்டும் காத்த கிருபை, மட்டும் காத்த நல்ல எபினேசர், எங்களுக்கு நல்ல ரொம்ப ரொம்ப பிரியமான எபினேசராயிருக்கிறீர் ஆண்டவர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர், எங்கள் மீது அன்பு கொண்ட தேவன் ஆண்டவர், இரக்கம் கொண்ட தேவன் ஆண்டவர், எங்களோட வாசம் ஆவியானவரேப்பா. ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம். இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி
உமக்குத்தானே இணையில்லா தேவன், உமக்குத்தானே இடைவிடா நன்றி, உமக்குத்தானே இடையில்லா தேவன், உமக்குத்தானே. அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்தும், நன்றி செலுத்துகிறோம். தூயாரே, தூயாதி தூயவர், தூயாதி தூயவர் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. அப்பா துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். கிருபையும் ஆரோக்கியத்தை தருகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya. நீ பெரியவர், பெரியவர், எங்களை மட்டுமாக நடத்தி வந்த தேவன் ஐயா. ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவன் அப்பா, எங்களுக்கு எதிரான ஒரு எங்கள் சார்பில் வர செய்கிற தேவன் போதுமானவர், புதுமையா இருக்கிறவரையா. நினைவு கூர்ந்தங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிற, நினைவு கூர்ந்தங்களை நன்மையால் நடத்துகிற தேவனா இருக்கிறீரப்பா. ஹalleluya, ஹalleluya ஆண்டவரே. ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya அப்பா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல், கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல், கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். சூழ்ந்து நீக்கும் சுமைகள், நெருங்கி பற்றும் பாவங்கள், இயேசுவின் நாமத்தினாலே சூழ்ந்து நிற்கும் சுமைகள் எல்லாம் முறைக்கிறேன். சூழ்ந்து நிற்கும் ஆண்டவரே, நெருங்கி பற்றும் பாவங்கள் எல்லாம் அக்கினி நெருப்பை கொண்டு, அக்கினி ரத்தத்தை கொண்டு சுட்டரிக்கிறோம். சூழ்ந்து நீக்கும் சுமைகள், நெருங்கி பற்றும் பாவங்கள், உதறி தள்ளிவிட்டு ஓடுவோம் உறுதியுடன், உதறி தள்ளிவிட்டு ஓடுவோம் உறுதியுடன். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல், கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். இழிவை எண்ணாமலே சிலுவையை சுமந்தாரே, இழிவை எண்ணாமலே சிலுவையை சுமந்தாரே, வல்லவர் அரியணையில் வலது பக்கம் வீற்றிருக்கின்றார், வல்லவர் அரியணையில் வலது பக்கம் வீற்றிருக்கின்றார். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் சேவைகள் அனைத்தையும் முன்னுக்கு கர்த்தரை நிறுத்தி கர்த்தரிடத்தில் வைப்போம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காது என்று இருக்காது. எப்படியாப்பட்ட பிரச்சனையா இருக்கா, எப்படியாப்பட்ட கடன் பாரமா இருக்கா, எப்படியாப்பட்ட போராட்டங்களா இருக்கு, அவருக்கு முன்பாக நாங்க வைத்து விடுவோம், அவருக்கு முன்பாக வைத்துடுவோம். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல், கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். நமக்கு வந்த எதிர்ப்பை தாங்கிக் கொண்ட அவரை, தமக்கு வந்த எதிர்ப்பை தாங்கிக் கொண்ட அவரை சிந்தையில் நிறுத்திடுவோம், சோர்ந்து போக மாட்டோம். சிந்தையில் நிறுத்திடுவோம், சோர்ந்து போக மாட்டோம். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல், கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். ஓட்டத்தை தொடங்கினவர் தொடர்ந்து நடத்திடுவார், ஓட்டத்தை தொடங்கினவர் தொடர்ந்து நடத்திடுவார், நிறைவு செய்திடுவார். நிச்சயம் பரிசுண்டு நிறைவு செய்திடுவார், நிச்சயம் பரிசுண்டு. கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல், கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம்.
கண்களை பதிய வைப்போம். கர்த்தராம் இயேசுவின் மேல் கடந்ததை மறந்திடுவோம். தொடர்ந்து முன் செல்லுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்க கிருபதாங்களை தாங்குகின்றது. உம்முடைய கிருபதான் ஆண்டவரே எங்களை எல்லாம் நடத்துகிறது. ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தூயரே, பரிசுத்தரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களோட கிருபங்களை தாங்கும்படியாக சோதரிக்கிறோம். நீரே எங்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுகிற தேவனா இருக்கிறேன். ஆண்டவரே, உம்மிடத்துல திரளான மன்னிப்பு உண்டு. உம்மிடத்தில் எங்களுக்கு ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரே அப்பா நன்மை செய்ய காத்திருக்கிறவர்கிட்ட எங்களுக்கு எல்லாம் நன்மையாக முடிய செய்கிற தேவன் நீர் ஒருவரே. ஆண்டவரே, எங்களுக்கு எல்லாம் நன்மையாக செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறீர். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆவியானவரே, இந்த நேரத்துல துதிக்கவும் ஆண்டவரே அப்பா, நீர் ஆண்டவரே கொடுத்த சிலாக்கியங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரே அப்பா துதிக்கிறோமே, சோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உங்களோட கிருபை தான் அப்பா எங்களை இம்மட்டுமாக கைவிடாதபடி ஆண்டவரே அப்பா நீர் எங்களை தாங்கி வந்திருக்கிறீர். ஆண்டவரே, அதுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே அப்பா, உம்முடைய கிருபையினாலே எங்களை இந்த ஊழியங்களே எல்லாம் இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபை நன்மை எங்களை தொடர செய்து ஆண்டவரே அப்பா நீர் எங்களை வழி நடத்தினீர். அதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த ஒரு சின்ன வார்த்தையை நாங்க தியானித்து ஆண்டவரே அப்பா நாங்க அடுத்தது ஜெபத்துக்குள்ளா கடந்து போக கர்த்தர் கிருபை செய்கிறோம். கர்த்தர் எங்களோட கூட எங்களோட வாயா பேசுங்களை ஆண்டவரே அப்பா இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும் அருமையான ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொல்லியப்பா என்னை தாழ்த்துகிறேன். நீர் எங்களோட இருங்க, என்னை எடுத்து பயன்படுத்துங்க. இன்னும் அதிகமாய் அநேக ஆயிரங்களுக்கு கர்த்தர் கிருபையா எங்களை வழி நடத்து. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த நேரத்துல சங்கீதம் 37வது அதிகாரத்தை 1 2 3 4 5 மட்டும் 6 மட்டும் நாங்க பார்ப்போம். தாவீதின் சங்கீதம். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலை அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்த்துக்கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவரின் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளி செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதி வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகல போலவும் விளங்க பண்ணுவார். அல்லேலூயா, ஆமேன். இந்த நேரத்திலும் தாவீதுக்கு வந்த பொல்லாப்பின் நிமித்தம் அவன் புலம்புகிற சங்கீதமாத்தான் இருக்கிறது. சில இடத்துல ஆண்டவர் அப்படி இருந்து விசுவாசத்துல பிடித்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அந்த பொல்லாத மனுஷர்களை குறித்து, ஏண்டா சவுல் அவனுக்கு பொல்லாத மனுஷனா இருந்தான், சவுலும் அவன் கூட்டத்தாரும். ஆனாலும் தேவன் தப்புவிக்க வல்லவராயிருந்து அவனை எல்லா காரியத்திலும் வாயில சரி, ஆவி ஆத்துமா சரியில்லை, அவனோட வாழ்க்கையில சரி, அவனோட குடும்பத்துல சரி, எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல தப்பு வைக்க வல்லவராயிருந்து தப்பு வைத்து கொண்டு வந்தார். பொல்லாத மனுஷரை குறிச்சு எரிச்சலை அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவன் பொறாமை கொள்ளாதே. அது நம்மட கூடாரத்துக்குள்ளே சில பேர் இடத்துல இருக்குது, நம்மட சோரங்களுக்குள்ள இருக்குது. இந்த பொல்லாத மனுஷன் என்ன செய்வாங்க, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாத படி நாங்க இருக்கணும். ஆனா எங்களுக்கு போதும் பொல்லாங்கு செய்து கொண்டிருக்க மனுஷரை நாங்க காண முடியும். ஏதோ ஒரு காரியத்துல எங்களுக்கு பொல்லாப்பு வேலை செய்யற இடத்துல சரி, வேலை செய்யற அதிகாரி சரி, எங்களோட வேலை செய்யறவர்கள் சரி, எப்படியுமே பொல்லாங்க எப்படித்தான் விட்டு கொடுத்தாலும் அவங்க பொல்லாப்பு செய்து கொண்டே இருப்பார்கள். என்னோட வேலை செய்யற ஒரு வெள்ளக்கார பொம்பளை, அவளை எப்போதுமே நான் அவளோட எப்படித்தான் சமானமா இருந்தாலும், எப்படித்தான் அவளுக்கு நன்மை செய்தாலும், பாவம் வந்து விட்டாலும் சரி, நாங்க ஆண்டவர பிள்ளைன்னு சொல்லி அவள் செய்யறதை செய்துட்டு போன்னு விட்டாலும் அவளை போதும் இந்த இன்றைக்கும் ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கா. பொல்லாத காரியம், அது பொல்லாத காரியம். நான் ஒன்றுமே ரிப்ளை பண்ணல. அப்ப அப்படி நான் என்ன செய்யணும், அவளோட எரிச்சல் அடைஞ்சா அவளை ஆண்டவருக்குள்ள கொண்டு வர முடியாது, அவளை ரட்சிக்க முடியாது.
அவளை ஆண்டவர் நாம் சத்தியத்தை சொல்ல முடியாது. அப்புறம் அவளுக்கும் எனக்கு வித்தியாசம் இல்லாம போகும். அதுக்காக அப்ப நாங்க என்ன செய்யணும், பொல்லாத மனுஷரை குறித்து எரிச்சல் அடையக்கூடாது. அதெல்லாம் விட்டு ஒரு தூசியை தட்டி விட்டு போற மாதிரி அந்த தூசியை போல அவளை விட்டுட்டு, அவங்களோட பேச்சுகளை விட்டுட்டு, அப்படிதான் எங்களோட குடும்பங்களே சில பேர் இருப்பாங்க. எப்போதும் எங்களை எரிச்சல் அடைய செய்து கொண்டிருப்பாங்க. நாங்களும் தாய் தகப்பன் பிள்ளைகளை எரிச்சல் அடைய செய்து கொண்டிருப்போம். அதே போல பிள்ளைகள் எங்களை எரிச்சல் அடைய செய்து கொண்டிருப்பார்கள். எங்களோட குடும்பங்களுக்குள்ளே இது சாதாரணமா நடக்கிறத நாங்க பார்க்க முடியும். அதே போலதான் சவுல் என்றவன் தாவீது ராஜா, அந்த ராஜாவை எரிச்சல் அடைய கொண்டிருந்தான் நெடுக. ஆனாலும் அவன் என்ன செய்யறான், அவனுக்கு விரோதமாய் ஒன்றும் பேசாதபடி, அவனுக்கு விரோதமாய் ஒன்றும் சொல்லாதபடி, அவனுக்கு விரோதமாய் ஒன்றுமே ஒரு காரியம் செய்யாதபடி தன்னை வேறுபடுத்தி ஒளிஞ்சி தான் மறைவாக தேவனுக்கு விரோதமா தான் பாவம் செய்யக்கூடாதுல அவன் அந்த குறியா இருந்து அவன் தன்னை மறைத்து கொள்கிற நாங்க பார்க்க முடியும். அவன் மேல பொறாமை கொள்ளாதபடி. ஆனா நாங்க சில பேர் இன்றைக்கு நாளையில பாக்குறோம், நாங்க சபையில சரி வெளியில சரி போக்குல அவங்கள பொல்லாத மனுஷரை குத்தி நாங்க என்ன செய்யறோம், பொறாமை கொள்கிறோம். சில காரியங்கள்ல எங்கட சோறுகளை சரி சோறுங்கள வாய்ப்புகளை சரி யாரை சரி குறிச்சு நாங்க பொறாமை கொள்ளுகிறோம். இவங்க இப்படி இருக்கிறாங்க, இப்படி நல்லா இருக்கிறாங்க என்று சொல்லி நாங்க பொறாமை, அந்த பொறாமை எங்களுக்குள்ள வராதபடி, பொல்லாதவர்கள் நியாயக்கேடு சேரவன் மேல எங்களுக்கு கடைசி மட்டும் பொறாமை எரிச்சலும் வராதபடி நாங்க நீதியின் பிள்ளைகள், நீதியின் வஸ்திரத்தினால் மூடப்பட்ட நாங்க ஏசப்பா பொறாமை கொள்ளாத தேவன். அவர் பொறாமை கொள்றார் ஒரே ஒரு காரியத்துக்கு தான் அவர் எரிச்சல் உள்ள பொறாமை உள்ள தேவனா இருக்கு. என்னத்துக்கு மட்டும்டா, நாங்க எவர்கள் மேலும் நாங்க அன்பு வைக்கக்கூடாது, அவரைத்தான் முதல் வைக்கணும். அவரை தவிர யாரிடத்துல அன்பு வச்சாலும் பிள்ளைகளோ ஏதோ ஒரு காரியத்தையும் சொத்து பத்தோ இல்ல பணங்களோ நகைகளோ இல்ல மனைவி வேலையோ அதுல அவர் எரிச்சல் இருக்கிறார். அவர் அதுல பொறாம கொள்றார். அவர் சொல்லி இருக்கிறார், என்ன தவிர நீ ஒரு தரையும் என்ன முன்னுக்கு வை, எல்லா காரியத்திலும் நான் தான் உனக்கு முதல். இருதயத்துல என்ன ஏற்றுக்கொள், என்னோட நீ இரு, உண்ட இருதயம் என்ன நோக்கி இருக்கட்டும் என்று ஆண்டவர் சொல்றார். அப்ப அதே மாதிரி நாங்க இந்த பொல்லாதவர்கள், இந்த நியாயக்கேடு செய்றோட மேல அரசு அதிகாரிகள் நியாயம் செய்வாங்க, அவங்க மேல பொறாமை கொள்ளாத. சில பேர் நல்ல நல்ல உத்தியோகத்துல இருப்பாங்க, அப்ப அவங்க மேல பொறாமை கொள்ளாதபடி அவங்களும் எல்லாரும் நாங்க ஒரு நாளைக்கு ஆண்டவர் வரப்போற போது சரியா ரசிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே நாங்க ஆண்டவர்கிட்ட போய் சந்திக்க போறோம். ரசிக்கப்படாதவளும் நீதிமான்களா இருந்தா ஆண்டவரே தெரியும், ஆண்டவர் அதை எடுத்துக்கொள்வார். அது ஆண்டவர் பார்க்கிற காரியம். இந்த நேரத்தில் எங்களுடைய இருதயங்களை விட்டு எரிச்சல், பொறாமைகள், கோபங்கள், மூர்க்கங்கள், தர்க்கங்கள், வாக்குவாதங்கள், அப்படியெல்லாம் நாங்க அதெல்லாம் எடுத்து அதுக்கு விலக்கிறோம், எங்களை விலக்கிறோம் நாங்க. அதுதான் தாவீது ராஜாவா இருந்தும் சும்மா சாகணும் மனுஷனுக்கு அவன் அப்படித்தான் செய்து கொண்ட இரண்டா தேவண்ட நீதி நிறைவேறணும்ன்றதுக்காக. அது அடுத்தது நாங்க பார்ப்போம். அவர்கள் புல்லை போல சீக்கிரமா அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். என்ன செய்வாங்களாம், நாங்க அவர்களோட எரிச்சல் கொள்ள தேவையில்லை, ஏசப்பா அதுக்குரிய காரியத்தை கொடுப்பார். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அப்ப என்ன செய்வார்களாம், புல்லை போல சீக்கிரமாய் எங்களை விட முதல் அறுப்புண்டு பசும் பூண்டை போல அவங்க வாடி போவாங்க. அவங்களோட காரியங்கள் எல்லாம் வாடி போகும், அவங்களோட சந்ததி வாடி போகும். சரியா, பெருமையானவர்களுக்கு கர்த்தர் எல்லாத்தையும் என்ன செய்வார், சீக்கிரமா நாங்க பார்க்கத்தக்கதாக எல்லாவற்றையும் அறுப்புண்டு எல்லாம் பசு எல்லாம் வாடி போ செய்து எல்லாம் அப்படியே அவர் இல்லாம ஆக்கி போடுற தேவனா இருக்கிறார். எனக்கு விரோதமாய் ஒரு தரையும் பெருமை பாராட்ட விட மாட்டார். எங்களுக்கு விரோதமாய் யாரையும் எழும விட மாட்டார். உன்னை தொடுகிறேன், கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி அப்ப எங்களை தொட்டு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். எங்களுக்குள்ள எரிச்சல் பொறாமைகள் வராதபடி நாங்கள் இருக்கணும். அப்ப ஆண்டவர் அதுக்கு நீதி செய்றவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது பார்ப்போம். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்த்துக்கொள். நாங்க இந்த நாட்கள்ல நாங்க என்ன செய்யணும்டா, கர்த்தரை மாத்திரம் என்ன செய்தாலும் தேசத்துக்கு, தேசத்தின் ஜனங்கள், உலகத்துல காரியங்கள் நாங்க என்ன செய்தாலும் நாங்க அவருடைய சத்தியத்தின் வழியாய் அவர்களை மேய்த்து கொள்ள பார்க்கணும். ஆரோ ஒரு வாராங்க, அவங்க எங்கிட்ட பேசுறாங்க, சரியா, அவங்களுக்கு நாங்க நன்மை செய்யறோம். அவங்க தீமை செய்ய 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 நாங்க நன்மை செய்யறோம். சரி, நாங்க கொண்டு போறோம். ஏனண்டா ஆண்டவருடைய எந்த ஒரு காரியத்தை நாங்க கொண்டு போறோம், அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தம், அவருடைய காரியங்களை மாத்திருந்தான் நாங்க கொண்டு வரோம். இந்த உலகத்துல இருக்கிற நேரம் எவர்களுக்கெல்லாம் எப்படியெல்லாம் நன்மை செய்யணுமோ, சரீரத்தாலேயோ உலக பிரகாரமோ நாங்க நன்மை செய்திடணும். அப்பத்தான் எங்களோட சத்தியத்தை அவர்களுக்கு மேய்த்து கொள்ள முடியும். சில ரட்சிக்கப்பட்டவர்களே மூடர்களா இருப்பாங்க. அப்ப நாங்க என்ன செய்யணும், அந்த இடத்துல
அவர்களுக்கு என்ன செய்யணும், அந்த இடத்துல நாங்க நன்மை செய்வோம், அவங்க புரியும்படி நாங்க நன்மை செய்யத்தான் அந்த எங்களுக்குள்ள இருக்கிற சத்திய ஆவியானவர் அவர்களுக்குள்ள கிரியை செய்வா. நான் இவளுக்கு இப்படியெல்லாம் அடிக்கிறேன், இவள்கிட்ட வேண்டி போட்டு இப்படி ஏமாத்தினேன், இவளுக்கு துரோகம் செய்தேன், இவள் என்ன இப்படியே சிரிச்சு கதைக்கிறாள், இவள் மன்னிப்பு கேட்கிறாள், எங்கிட்ட வந்துட்டு நிற்கிறாள் என்று சொல்ற ஒரு மூடர்களும் இருக்கிறாங்க. ரசிக்கப்பட்டவள் இருக்கான், ரசிக்கப்படாத உலகத்து மனுஷரும் இருக்கேன். அவள் நான் இவளுக்கு தீமை செய்றேன், இவள் பார்த்தேன்னா எனக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறாள், இவளுக்குள்ள என்ன இருக்குது, இவள் ஏன் இப்படி செய்ய வேணும் என்று சொல்லக்குள்ள அங்க உள்ளுக்குள்ள இருந்து சத்தியத்தின் ஆவியானவர் அவர்களை வசப்படுத்தி எங்களுக்கு கீழ்ப்படுத்தி ரட்சிப்பினாலே அவர்களை அலங்கரிக்கிறவரா இருக்கிறார். அங்கே சிவனும் கர்த்தரை நம்பி, நான் என்ன நம்பி இல்ல நான் எனக்கு பெருமை, எனக்கு இந்த காரியத்தை செய்ய முடியும், இவங்களுக்கு என்னால செய்ய முடியும் என்று சொல்லி அவர்களுக்கு நாங்க செய்ய போனா அது எங்களோட மாம்ச சுயபலமா போயிடும். ஆனாலும் ஜேசப்பா நான் இதை செய்ய போறேன், உங்களை நம்பி செய்யறேன் ஜேசப்பா. இப்படியான மனுஷன் சில பேர் பின்மாட்டத்துல இருப்பாங்க, பின்மாட்டத்துல இருந்து என்ன செய்வாங்க, ஜேசப்பாட நாமத்தை தூசித்து கொண்டிருப்பாங்க. ஆனாலும் அந்த பின்மாட்டத்துக்கு இருக்கிறவங்களை பார்த்து நாங்க அவங்களுக்கு நன்மை செய்து நன்மையான வார்த்தைகளை சொல்லி, அவங்களுக்கு கஷ்டம் இருக்கு வேண்டாம், அவங்க ஆண்டவரை விட்டு போயிட்டாங்க, அவங்களுக்கு நிம்மதி இருக்காது, சமாதானமா இருக்காது, அவங்க வியாதியில இருப்பாங்க, அவங்களோட பிள்ளைகள் குடும்பங்களுக்கு கஷ்டமா இருக்கு. நாங்க போய் அந்த இடத்துல நாங்க ஜெபிக்கிறோம் சிஸ்டர், நாங்க ஜெபிக்கிறோம் பிரதர், உங்களுக்காக உங்களோட வீட்டை வாரம் பிரதர், இந்தாங்க இதை பிடிங்க, இந்த கஷ்டத்துல நீங்க வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி அவர்களுக்கு அந்த நன்மையை செய்யக்குள்ள எங்களோட சத்தியத்தின் ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து அவர்களுக்குள்ள வெளிப்பட்டு அவர்கள் மனம் திரும்பி குணப்படுறவர்களை நாங்க காண முடியும். ஹல்லேலூயா. அடுத்தது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவரும் இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் உனக்கு அருளை செய்வார். நாங்க எப்படி மன மகிழ்ச்சியா இருக்க முடியும், எங்களுக்கு தான் துக்கம் நிறைஞ்சிருக்கிறது, எங்களுக்கு தான் சஞ்சலம் இருக்கிறது, எங்களுக்கு தான் தவிப்பு இருக்கிறது, எங்களோட இருதயம் மிகவும் கொடிய நோவினால் நொந்து கொண்டிருக்கிறது, இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாங்க சில பேர் அந்த சில பிரச்சனைகள் வரக்குள்ள அந்த வண்ணமா தான் நாங்க இருக்கிறோம். அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர இயலாது, அவரிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்க இயலாது, அப்படி சில காரியத்துல நாங்க அழுது கொண்டிருப்போம். அப்ப அந்த நேரத்துல சில போராட்டங்கள், சில ஹாஸ்பிட்டலுக்கு போற காரியத்துல எல்லாம் எங்களால ஜேசப்பா கிட்ட மன மகிழ்ச்சியாவே இருக்க இயலாது, மன மகிழ்ச்சியாவே இயலாத காரியம் எங்களை நெருக்கி கொண்டிருக்கக்குள்ளையும் அவர் சொல்றார், நீ என்னிடத்துல மன மகிழ்ச்சியார், நான் தான் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளி செய்கிறவர் நான் தான் உன் இருதயத்தின் யோசனைகளை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறேன், நாளன்றி உனக்கு ஒன்றும் ஆகாது, என்னே நினைச்சு சிந்தித்து கொண்டிரு, அப்போதுதான் இந்த காரியங்கள் எல்லாம் நான் வாய்க்க செய்வேன் என்று சொல்லி அந்த வார்த்தையின்படி நாங்க என்ன செய்யணும், அவரிடத்துல போய் அப்பா நீர் இதை செய்ய வல்லவர், அப்பா அந்த பிரச்சனைய ஆண்டவரை தாண்டி செல்லுங்களுக்கு வழியை தாங்க, அப்பா இந்த கற்களை புரட்டி போடுங்க, அப்பா இந்த மனுஷரை என்னை விட்டு எடுத்து போடுங்க, இந்த மனுஷரை விட்டு நான் தாண்டி போகும், இந்த பிரச்சனையை விட்டு, இந்த வியாதியை விட்டு, இந்த வறுமையை விட்டு, இந்த நிந்தைகளை விட்டு தாண்டி போறதுக்கு கிருபையை தாங்க, பலத்தை தாங்க என்று சொல்லுகிற நேரம் பிரச்சனை வரும், எல்லாருக்கும் வரும். ஆனாலும் நாங்க அப்படி ஜெபிக்கிற போதும் நாங்க கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்க முடியும். அப்ப என்ன செய்வார் ஆண்டவர், பாரு இவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என் பிள்ளை என்னிடத்தே வந்துட்டாள், அப்ப நான் என்ன செய்யணும், அவரோட காரியத்தை நான் வாய்க்க செய்யணும் என்று சொல்லி தேவாவியானத்தை நாங்க மனமகிழ்ச்சியா இருக்கிற போதும் அவரோட காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்யறதவனா இருக்கணும், ஜெபத்துக்கு பதில் தருகிறதவனா இருக்கணும். நாங்க எத்தனையோ காரியங்கள், ஆயிரம் காரியங்களை இதுவரைக்கும் நாங்க பெற்றவர்களாய்த்தான் இருக்கிறோம், ஒன்றும் பெறாதவர்களா இல்லை. ஆனா அவருடைய சித்தத்தின்படி நாங்க கேட்கணும், அவருடைய சித்தத்தின்படி நடக்கக்குள்ள அவர் அதை தர வல்லவராயிருக்கிறார். ஆமேன். அப்போதுதான் எங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் அவர் செய்கிறவராயிருக்கிறார். ஆமேன். அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அப்போதுதான் இதுதான் ஆண்டவரிடத்துல நாங்க போய் எல்லாத்தையும் ஒப்புவிச்சிருவோம். ஏசப்பா ஆண்டவரே, அப்பா நீர்தான் எங்களை நம்பிக்கை, நீர்தான் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர், ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை வேண்டுதலை செய்கிறவன்னு சொல்லி இதுகள் எல்லாம் கடந்து போக, இந்த கண்ணீரை கடந்து போக எங்களுக்கு அப்பா கிருபை செய்யுங்க. இந்த ஆத்மா ஆண்டவரே அப்பா மரணத்துக்கு ஏதுவா இருக்கு, இதை கடந்து கிருபையும் பலத்தையும் தாங்கப்பா என்று சொல்லி விட கேட்கிற போது நாங்க அந்த வழிகள் எல்லாம் இப்படித்தானப்பா செய்ய போறோம், இது உங்களோட சித்தமாண்டா செய்யுங்கப்பா, உங்க மேல நம்பிக்கையா இருக்கிறப்பா, நீங்க இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவீங்கன்னு நான் நம்பிக்கையா இருக்கிறேன்னு சொல்லி அவரிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கக்குள்ள அவர் என்ன செய்யறார், எங்களோட காரியங்களை மாறுதலா முடிய செய்யறார், மாறுதலா முடிய செய்து எங்களை
அவரிடத்துல நம்பிக்கை வைக்க செய்கிறேன். அதிக நம்பிக்கை அவரிடத்துல விசுவாசம் அதிகமா விருத்தி அடைய செய்கிறாருங்கள் அந்த இடத்துல. அடுத்தது எங்கள் நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் எங்களுக்கு விளங்க பண்ணுவார். நாங்க ஒரு காரியங்கள்ல எங்களுக்கு இதுல நீதி வேணும். அவர்தான் நீதியின் தேவன். அவர்தான் எங்களுக்கு நீதி செய்ய முடியும். மனுஷரால நீதி செய்ய முடியாது. சில நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா நாங்களே கோர்ட்டு கேஸ் ஒரு பிரச்சனைக்கு போனா அந்த இடத்துல எங்களுக்கு நீதி கிடைக்காததா இருக்கணும். ஏனண்டா ஏசப்பா ஒரு வேலையை வச்சிருக்கிறார் எங்களுக்கு நீதி கொண்டு வர்றதுக்கு. அந்த மனுஷன் எப்படி நியாயத்தீர்ப்பு சொன்னாலும் ஆனாலும் எங்களோட தேவன் எழுந்திருந்து எங்களுக்காக சிங்காசனத்தை விட்டு எழுந்திருந்து எங்களுக்கு நீதியை வெளிச்சத்தை போல எங்களுக்கு அவர் எங்கள் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் எங்களுக்கு விளங்க பண்ணுகிற தேவனாயிருக்கிற எத்தனையோ பிரச்சனையை நாங்க இந்த வெளிநாடுகள்ல வந்து நாங்க பார்த்துருக்கிறோம். எங்களுக்கு நீதி கிடைக்காத இடத்த, அதாவது இங்க வந்து இந்த விசா காரியங்கள்ல கூட எங்களுக்கு மனுஷர் தேவை இல்லை, உனக்கு தர மாட்டேன், உண்ட எல்லாம் முடிஞ்சதுன்றதுல அவர் என்ன செய்யறாரு, எழுந்து நின்று இந்த பிள்ளைய இவ்வளவு கடல் கடந்து கொண்டு வந்தேன், இவ்வளவு பிரச்சனைகளை கொண்டு வந்தேன், இந்த தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்காக நான் கொண்டு வந்தேன் என்று சொல்லி அவர் என்ன செய்யறாரு, எழுந்திருக்கிற சிங்காசனத்தை விட்டு எழுந்து எங்களோட நியாயத்தை நீதியையும் அவர் பட்டப்பகலை போல எல்லாருக்காகவும் விளங்க செய்து, நான் இதை தருவேன், என் பிள்ளை தலையை நான் உயர்த்துவேன், நான் அவளுக்கு வெளிச்சமா இருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை அவர் நீதியை செய்து முடிக்கிறதுவனா இருக்கிற அவர் நீதியின் வெளிச்சமா இருக்கிறார். எங்களை வெளிச்சமா அடுத்த ஜனங்களுக்கு, எங்களை புறங்கூர்ணவங்களுக்கு, எங்களை ஒரு என்ன சொல்ல ஒரு எங்களை ஒரு குறைச்சல் இடை போட்டு கதைச்சவங்களுக்கு பக்கத்துல எங்களுக்கு நீதியை நியாயமாய் நின்று எங்களை அவர வெளிச்சத்தை பட்ட போல அவங்களுக்கு முன்பாக அவங்க எங்களை சத்துருக்கு வெக்கத்தை உடுத்துற தேவனா இருந்து வெக்கத்தை உடுத்துறார். ஹல்லேலூயா. அந்த நேரத்துல நாங்க அவங்க வெக்கப்படுறதை நாங்க பார்க்க முடியும். பார்த்துருக்கிறோம், பார்த்து கொண்டு இருக்கிறோம், இனிமேலும் பார்ப்போம். நாங்க இப்படியே இருக்கிறோம், எங்களுக்கு இப்ப என்ன, நாங்க ஒண்ணுமே இல்லை, எல்லாம் அடைக்கப்பட்ட வழியா இருக்கிறது, நாங்க இப்படிதான் எங்களோட வாழ்க்கை முடிஞ்சிருமான்னு சொல்லி நாங்க ஜோதிச்சு கொண்டு இருக்கிற நேரமும், ஆனாலும் அப்படி இல்லை. கர்த்தர் என்ன செய்யறார், இல்ல நான் உனக்கு நீதி செய்வேன், நான் உனக்கு எல்லாவற்றிலும் நீதி செய்வேன், நான் உனக்கு நியாயம் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு நீதியா அவருடைய மகிமையை வெளிப்படுத்துற தேவனாயிருக்கிறார். அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தி கொள்ளதான் தேவ பிள்ளைகள் மேல அவர் விரும்புகிற தேவனாயிருக்கிறார். அவருடைய நீதியும் அவருடைய ஞானமும் அவருடைய மகிமையும் தான் எப்போதும் எங்களுக்குள்ள வெளிப்பட காத்திருக்கிறார். நாங்க சில நேரம் அநியாயம் சேரும் தேவனுக்கு, ஆனாலும் அவர் அப்படி இல்லை, அந்த அநியாயத்தை மறைச்சிடுவார். புற ஜாதிகள் மத்தியில் எங்களை காட்டி கொடுக்க மாட்டார். இவள் இப்படி இப்படி செய்யறாங்கன்னு காட்டி கொடுக்க மாட்டார். ஆனா அவர் கண்டித்து உணர்த்துவார், அவர் திருத்துவார், அவர் விசாரிப்பார், அவருக்கு உரிமை இருக்கிறபடி அவர் செய்து கொண்டிருப்பார். ஆனாலும் எங்களை புறஜாதிய மத்தியில காட்டி கொடுக்காதபடி அவருடைய மேன்மையை பெருக பண்ணுவார். எங்கள் மேல அவருடைய நீதியை எங்களுக்கு வெளிச்சத்தை போல கொண்டு வருவார். ஜனங்களுக்கு முன்பாக எங்களுடைய நியாயத்தை பட்டை பகலை போலவும் விளங்க பண்ணுவார். அவர் எங்களுக்கு விளங்க பண்ணியிருக்கிறார். நாங்கள் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். அப்ப நாங்க என்ன செய்வோம், கத்திடத்துல மன மகிழ்ச்சியா இருந்து இந்த நாட்கள்ல எங்களோட வேதனை துன்பங்கள் எல்லாம் அதெல்லாம் தண்ணீர்ல உடுப்புல பட்ட தண்ணீர் மாதிரி தான். காற்றடிச்சா என்ன செய்யும், காஞ்சி போயிடும். வெயில் வந்தா என்ன செய்யும், காஞ்சி போயிடும். அதுல இருக்காது. அதே மாதிரிதான் எங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்க இருக்கணும். எல்லாத்தையும் அவரிடத்துல வச்சுட்டு மன மகிழ்ச்சியா இருக்கணும். இருக்க முடியாது, கஷ்டம். சில காரியங்களை இருக்க முடியாது. சத்ருவானவன் அதுக்குதான் அவனுக்கு சந்தோஷம், பிசாசானவனுக்கு அதான் சந்தோஷம். அப்படியே இருந்து கவலைப்பட்டு இப்படியே நொந்து வெந்து இப்படியே போயிடணும்ன்றதான் அவனுக்கு சந்தோஷம். பட் நாங்க அதை விட்டு தூசிய தட்டி விட்டு உதறி தட்டி விட்டு எழுந்து அவரிடத்துல துதித்து அவர் ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு போகல பிசாசானவன் வெக்கப்பட்டு போவான். எங்களை வெக்கப்படுத்தினவர்கள், எங்களை குற்றப்படுத்துகிற நாவுகள் எல்லாம் அட்டைச்சு போட்டுருவார் ஆண்டவர். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நாளையில நாங்க ஆண்டவரிடத்தை மன மகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கொள்வோம். அவர் அப்போதுதான் எங்களுடைய இருதயத்தின் வேண்டுதலை எங்களுக்கு அருளி செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரேப்பா, மத்துதிக்கிறோமே, சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, இடத்துல நாங்க மன மகிழ்ச்சியா இருக்க ஆண்டவரேப்பா, ஆண்டவரேப்பா அந்த வானொலியில இருந்து சங்கமம் வானொலி இருந்து ஊழியன் சேர ஊழியக்காரர் ஜெஸ்லேயா குடும்பங்கள், சந்ததிகள், என் குடும்பங்கள் ஆண்டவரை ஒவ்வொருவரும் கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருந்து ஆண்டவரை உம்முடைய நீதியை பெற்றுக்கொள்ளவும், உம்முடைய நீதி எங்கள் பட்ட பகலை போல வெளிச்சத்துக்கு நீர் கொண்டு வரவும் ஆண்டவரை எந்த இடத்துல எல்லாம் என்ன நீதி பெற வேணுமோ நாங்க அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவரை நாங்க நீதியை பெற்றவர்களாய்
ஆண்டவரை நியாயத்தை பெற்றவர்களாய் எங்கட ஆண்டவரே நீதியின் சூரியன் எங்கள் மேல் உதிக்கப்படத்தக்கதாய் ரட்சிப்புக்காக ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரை எல்லாம் விடுதலை நாங்க மன மகிழ்ச்சியா இருந்து உம்மிடத்துல பெற்றுக்கொள்ள ஆண்டவரை கிருபை செய்வீராக, உம்மிடத்துல கிருபை செய்வீராக என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்கு எரிச்சல் வராதபடி, பொறாமை கொள்ளாதபடி ஆண்டவரே, என் தேவனிடத்துல மாத்திரம் ஆண்டவரே, நீதியின் தேவனிடத்துல மாத்திரம் நீதியை ஆண்டவரே அப்பா பெற்றுக்கொள்ள கத்த கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கிருபையும் இரக்கவும் ஆண்டவரே எங்கள் அனைவர் மேலும் இருக்கும்படியா ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே இந்த நாட்களே ஆண்டவரே அப்பா இருக்கிற ஒவ்வொரு தேசங்களை ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறோமப்பா. தேசத்தின் தலைவர்களை ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறோமப்பா. தேசத்துல இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு அதிகார தத்துவத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் ஹாஸ்பிட்டல்கள் ஆண்டவரே கவுன்சில்கள் அப்பா எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இவர்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும், இவர்களெல்லாம் நீதியினாலே இஸ்திரப்பட வேணும் ஆண்டவரே, கொடுமைக்கு தூரமாக வேணும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்துங்கிற தேசங்களை இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய நீதி விளங்கமும் ஆண்டவரே உம்முடைய நியாயங்கள் பட்டப்பகல போல வெளிப்படவும் கர்த்தர் ஆண்டவர் இந்த தேசங்களை எங்களை நீதியின் நாட்டின் விருச்சங்களாய் வைக்கும்படியாக அப்பா உம்முடைய சமூகத்திலே லண்டன் தேசம் முழுவதும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஆசீர்வதிங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க. கனடா தேசத்தை ஒப்பு கொடுத்து ஆசீர்வதி செபிக்கிறேன். அங்க இருக்கிற தேசத்தின் அதிகாரிகள் அந்த தேசத்தின் ஆண்டவரை ஜனங்கள் மேல உம்முடைய நீதி ரட்சிப்பின் நீதி இறங்கும்படியாக நியாயத்தை பட்டப்பகல போல வெளிப்படும்படியாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உம்முடைய கரத்துல எல்லாம் தாழ்த்தி ஆண்டவரே கனடா தேசத்துல இருக்கிற ஜெஸ்லியா இருக்கிற ஆண்டவரே மாவட்டங்கள் ஜெஸ்லியா இருக்கிற இடங்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே இரக்கமும் கிருபையுமா இருந்து எங்களை எல்லாம் வழி நடத்தும்படியாக உம்முடைய கரத்துல அவர்களை எல்லாம் வழி நடத்தும்படியாக உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அங்க இருக்கிற நீதிமான்களை பரிசுத்தவான்களுக்கு எல்லாம் ஆண்டவரே தேவ கிருபை பெருகட்டும், ரட்சிப்பின் கிருக அந்த ஆண்டவரே அந்த மாவட்டங்கள்ல பெருகட்டும். சபைகளை ஆசீர்வதிங்க, ஊழியக்கால ஆசீர்வதிங்க, சுகபலத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே. கனடா தேசம் முழுவதும் ஆண்டவரே அங்க இருக்கிற பொல்லாத மனுஷர் கொடுமை உள்ள மனுஷர் எல்லாம் ரட்சித்துக் கொள்ளும்படியாக உம்முடைய சமூகத்துல அப்பா ஒப்பு கொடுத்து ஆசீர்வதி செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபையும் இரக்கமும் அந்த தேசங்கள்ல இறங்கும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஐயா. நன்றி செலுத்துகிறேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறேன், எருசலேமை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இஸ்ரவேல் எருசலேம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனுடைய நீதி வெளிப்பட போற நாட்களா இருக்கிறபடினாலே அப்பா நீதியை பட்ட நியாயத்தை பட்ட போல வெளிச்சத்தை கொண்டு வர போறதுக்காய் உம்முடைய தரிசனங்களை நிறைவேற்ற போறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்தி சோத்தரித்து செபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்தி சோத்தரித்து செபிக்கிறேன். இஸ்ரவேலுக்கு விரோதமாய் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா எருசலேமுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா பொல்லாத பட்டயங்கள் எல்லாம் முறிந்து விழட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறேன். ஈரான் ஈராக் தேசத்தை ரட்சித்துக் கொள்ளுங்க, ரஷ்யா தேசத்தை ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, உக்ரைன் தேசத்தை ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா இனிமேல் இந்த சுத்தங்கள் வராதபடி எல்லா சுத்தங்களை ஓய பண்ணி சுத்தங்களை நடப்பிக்கிற மனுஷரை ரட்சித்து அவர்களை ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அவர்களை நீதியெல்லாம் அநீதி என்று சொல்லி நீதியின் தேவன் அவர்களிடத்துல இடைப்பட்டு இந்த ஜனங்களை பாதுகாத்து கொண்டு ஜனங்களுக்குள்ள ரட்சிப்பை கட்டளையிடும் வேண்டும் சொல்லி இரக்கத்தின் பரிசுத்த ஆவியானவரை நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். பரிசுத்த ஆவியானவர் இரக்கத்தின் ஆவியானவர்கள் நான் ஜெபிக்கிறேன். அதே போல நிலங்க தேசத்திலே ரட்சிப்பை கட்டளையிடுங்க, அதிகாரிகள் மத்தியில ஆண்டவரே அப்பா ரட்சிப்பை கட்டளையிடுங்க. இலங்கை தேசத்தின் சிறியோரையும் பெரியோரையும் தாழ்ந்தோரை உயர்ந்தோரையும் ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா பாவியான ஜனங்கள் மேலும் உம்முடைய கிருபையும் இரக்கத்தையும் வைத்து ரட்சிக்கும்படியாக உம்முடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கிருபை பருகட்டுமப்பா இந்த இலங்கை தேசத்துல, கிருபை பருகட்டுமப்பா, ரட்சிப்பின் கிருபை பருகட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரம் எழுந்து ரட்சித்து காரியத்தை வாய்க்கப்படுமப்பா ஆண்டவரே. அப்பா வாய்க்கப்படும்படியாக நிலங்கு தேசம் முழுவதும் ஒப்பு கொடுக்கிறேன், அதிகாரிகளை ஒப்பு கொடுக்கிறேன். எந்தெந்த இடத்துல எல்லாம் நீதி இல்லையோ அந்த இடத்துல நீதியை ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தும்படியாக உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவர். ஆண்டவரே இந்த 5 கண்டத்தை கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நேரத்துல நான் வியாதியா இருக்கிற ஒவ்வொரு நீதிமானையும் பரிசுத்தவான்களையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே அப்பா மரணத்துக்கு எதுவாக போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் விசுவாச குடும்பங்கள் ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற உடைய ஜீவன் அவர்கள் மேல இறங்கி ஒரு ஆண்டவரே புதிய கிருபையை செய்து ஆண்டவரே புதிய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து புது கிருபையை கொடுத்து புதிய சுகத்தை கொடுத்து உம்முடைய வல்லமினால் அவர்களை மறுபடியும் எடுத்து பயன்படுத்தும்படியாக தேவ கிருபைக்குள்ள ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவர். எல்லா இடத்துலயும் ஆண்டவர் நம்முடைய நீதிமான்களுக்கு மேல உடைய கரம் உயர்ந்திருக்கட்டும் அப்பா. ரட்சித்துக் கொள்ளுங்களுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன்
ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இரக்கமும் கிருபையுமா இருந்து ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. சபைகள் ஆசீர்வதிங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆண்டவரே, உலகம் முழுவதும் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனையிலும் பரிசுத்த ஆய்வு ஆராதனை நடக்க, பரிசுத்த தேவனை ஆராதிக்க ஆண்டவரே அந்த இடத்துல கூடி வரட்டி ஜனங்கள் மேல பரிசுத்த கிருபையை ஆண்டவரே நீர் காண்பிக்கும் பொருட்டாக பரிசுத்த கிருபையின் வஸ்திரத்தினாலே மூடிக்கொள்ளும்படியாக ஒப்புக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, பரிசுத்த குலைச்சலில் ஆகாதபடி ஒவ்வொரு ஆராதனையிலும் ஆண்டவரே வார்த்தை பகுதிகளில் ஆண்டவரே அப்பா, ஆராதனை பகுதிகளில், இந்த ஜெப பகுதிகள் எல்லாம் ஆண்டவரே, திருவிருந்து பகுதிகள் எல்லாம், ஞானஸ்தானம் எடுக்கிற ஞானஸ்தான பகுதிகளில் ஆண்டவரே ஜெபங்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய பரிசுத்த ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் தங்கட்டும். பரிசுத்த உத்தம ஆசீர்வாதங்கள் இருக்கட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு சபையிலையும் ஆண்டவரே அப்பா மூடி மறைத்து செபிக்கிறமுடைய கிருபைக்குள்ள மாமிசங்கள் சுயங்கள் அந்த இடத்துல வெளிப்படாதபடி தேவனுடைய கிருபை மாத்திரம் அந்த இடத்துல வெளிப்படும்படியாக ஒப்பு கொடுத்து ஆசீர்வதி செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே, சபைகளுக்கு போக முடியாதபடி ஆன்லைன்ல இருந்து ஆண்டவரே அப்பா இருந்து பார்க்கிற பிள்ளைகளே நீங்க ஆசீர்வதிங்க. கிருபையாய் அவர்களோட பேசுங்க. உண்மை முத்தமான ஊழியக்கார சபைகள் எல்லாம் இந்த ஆவியானவர் கிரியை செய்து ஆண்டவரே இந்த ஆன்லைன்ல பார்க்கிற பிள்ளைகள் மூலமாய் அவர்களோடையும் பேசி அவர்களையும் ஊழியத்துக்கு என்று அழைத்து வைராக்கியத்தோட அவர்களும் ஆண்டவர் எழுந்திருந்து ஊழியங்களை செய்ய, சுவிசேஷங்களை செய்ய கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, நான் ஆராதனை விட்டு விடாதபடி என் தேவனுடைய கிருபையினாலே எல்லாரையும் நீர் கூட்டி சேர்ப்பீராக உடைய சமூகத்துல என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபை பெருகட்டு. ஞாயிறு ஆராதனையில ஆண்டவரே அப்பா இயற்கை சேர்க்கல் அழிவுகள் வராதபடி, நாசமோசங்கள் வராதபடி ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்பா அப்பா கால சூழ்நிலைகள் எல்லாம் அந்த நாட்கள்ல ஆண்டவரே அப்பா சரிப்படுத்தி நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க அந்த ஞாயிறு ஆராதனையில ஆண்டவரே. மட்டுமாக சபைக்கு போதவர்களை ஆண்டவரே அனுதினம் சேர்ப்பு சபையில சேர்த்துக் கொள்ளுங்க. பின்மாற்றத்துல இருக்கிறவங்களை கூட சபைக்குள்ள வந்து சேர கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். இந்த நேரத்துல வியாதியை சேர ஆண்டவரை இந்த வானொலியில கேட்டுக்கொண்டு வானொலியில இருந்து ஊழியம் சேர நான் எங்களோட குடும்பங்களுக்குள்ள யார் வியாதிப்பட்டிருந்தாலும் எல்லா பலவீனங்களை இயேசுவின் நாமத்திலே இப்போது ஆண்டவரை அப்பா ஆண்டவரை முறிந்து விழுவதாக. எல்லா பலவீனங்களும் கட்டுகளை அறுக்கிற இயேசுவின் ஜீவ ரத்தத்தை தழுது, இயேசுவின் ஜீவ ரத்தத்தை தழுது கட்டுகளை அறுக்கிறேன் ஆண்டவரை. அது என்ன எப்படியாப்பட்ட வியாதியா இருந்தாலும், கேன்சர் கட்டிகள், தலைவலிகள், கண் வலிகள், காது வலிகள், தொண்டை வலிகள் ஆண்டவரை, இருதய வலிகள் ஆண்டவரை, முதுகு வலிகள், கைகால் எலும்புகள் வலிகள் ஆண்டவரே அப்பா, கிட்னியல், நுரையீரல்கள் அப்பா, குடல் ஆண்டவரை, வயிற்று வலி எல்லாம் இப்போதே இயேசுவின் ஜீவ ரத்தத்தை தெளித்து இப்போதே கட்டவிழ்கிற இயேசுவின் நாமத்தினாலே, இப்போதே கட்டவிழ்த்து ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே கட்டவிழ்கிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை இவர்கள் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, கற்பத்தின் கனிக்கா ஜெபிக்கிறவங்க ஆண்டவரே, கற்பத்தின் கனி ஆண்டவரே இப்போதே உண்டாயிருக்கும்படியாக கட்டளை இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்திலே கற்பத்தின் கனி உண்டாய் இருப்பதாக என்று கட்டளை இடுகிறேன் ஆண்டவரை. திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் மேல ஒரு திருமணம் ஆண்டவரை எங்க இருந்தாலும் அந்த விழா எலும்புகளை ஆண்டவரை மனைவி ஆண்டவரை பரிசுத்த மனைவியை கூட்டி சேர்க்கும்படியாக ஆண்டவருடைய சமூகத்துல நான் செபிக்கிறேன் ஆண்டவரை. தடையின்றி அந்த திருமண வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுக்கும்படியாக தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரை. அது மாத்திரமல்லப்பா ஆண்டவரே, படிக்காத மந்த நாவுள்ள புத்திய பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை படிக்க ஆண்டவரே அப்பா தேவனுடைய கல்வி மாலை நாவை கட்டளையிடும்படியாக படிக்கிற பிள்ளைகள், படிப்புல உற்சாகம், படிப்புக்கு போகாதவர்கள் எல்லாம் இப்போது இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஸ்கூல்ல சேர்க்கப்பட்டு ஆண்டவரே அப்பா படிப்பை கற்றுக்கொள்ள, தேவ வாக்கியங்களை கற்றுக்கொள்ள, தேவ கிருபையை கற்றுக்கொள்ள, தேவ வசனங்களை கற்றுக்கொள்ள ஸ்கூல் முழுவதும் ஆண்டவரே அப்பா சுவிசேஷங்களை அறிவிக்கிற தேவ பைபிள் வசனத்தின்படி நடக்கிற ஸ்கூல்களாய், டீச்சர்மாராய், பிரின்சிபலாய் ஆண்டவரே அப்பா ஜனங்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை பெருகட்டும் அப்பா அந்த இடங்கள் எல்லாம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன். வாகனம் என்றவர்களுக்கு ஆண்டவரே அவங்க ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த வாகனங்களை கொடுங்க. வீடு வென்றவர்களுக்கு அந்த தேவைகளை சந்தித்து கொடுங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, சபைக்கு ஊழியன் செய்ய ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஊழியத்தின் வாசல்கள் இப்போ திறக்கப்படுவதாக ஆண்டவரே. சபையில கொடுங்க, ஆராதிக்கிறதுக்கு நல்ல கூடாரங்களை கொடுங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஒவ்வொருகள் மேலும் பெருகவனும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. இம்மட்டுமாக நான் செபித்திருக்கிற ஒவ்வொரு செபங்களையும் நீர் ஆண்டவரே கேட்டு ஆம் என்று மாமியனும் பல் தந்து ஆண்டவரே
ஆண்டவரே உம்முடைய நீதியை வெளிச்சத்தை போலும் நியாயத்தை பட்டப்பகலை போலும் எங்களுக்கு ஆண்டவரே நீர் உதிக்க செய்து உம்முடைய நாமத்தை எங்கள் மேல மகிமைப்படுத்தும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். வரப்போகிற சகோதரனோ சகோதரியா இருந்தாலும் அவங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணி அவர்களை ஆண்டவரே நீதியா இருந்து அவர்களை உற்சாகத்தோடு ஆண்டவரே உமக்கு உகந்த காணிக்கை அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்கள் குடும்பங்கள் சந்ததி எல்லாம் ஆண்டவரே இருந்து ஊழியம் சேர்க்கத்த கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே ஆவியானவரே எங்களை எல்லாம் நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. ஜெஸ்லியா குடும்பங்களையும் பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. அடுத்த திங்கட்கிழமை வந்து நாங்க ஆண்டவரை கூடும் மட்டும் ஆண்டவரை ஒவ்வொருவரோடும் தேவ சமாதானம் தேவ கிருபையும் தேவ அக்கியவும் இருக்கும்படியாக எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து துதிகனமையாவும் செலுத்தி ஜெபிக்கிறேன். ஜெபம் கட்டி நிற்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரைஸ் லார்ட் ஜெஸ்லியா. ஆமீன் ஆமீன். ஒரு நேரம் இணைந்து துதிகளுக்கூடாக பாடல்களுக்கூடாக ஜெபங்களுக்கூடாக வேத வார்த்தைகளுக்கூடாக வேத வாசிப்புக்கூடாக வழிநடத்தி உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவார் என்று வாழ்த்துகிறோம். திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போமா? அதுவரையும் சவாந்தை கொள்கிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். காட் பிளஸ் யூ அம்மா. உங்களையும் உங்கள் சந்ததியையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. ஆமீன் ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி மேரி அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து ஜபங்களுக்கு கூடாக வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராண்டு வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்கிறோம். காட் பிளஸ். ஆமீன்.